முதல் செய்தி, இன்றைக்கி KN நேரு வழக்கு வந்திருக்கு உயர்நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்ச் என்ன கேட்டிருக்காங்க, ஏயா அவர் மேலே தான் 1020 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களே அனுப்புனாங்களே அமலாக்கத்துறை, இன்னும் ஏயா எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் போய் சொல்கிறாங்க, அதுக்கு அரசாங்க அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறான். அரசாங்க அனுமதினா அமெரிக்க அரசாங்கத்தின் அனுமதி வாங்க போகிறீங்களா, இல்லை கனடா அரசாங்கத்தின் அனுமதி வாங்க போகிறீங்களா? பாவிகளா நீங்கள்லாம் காவல்துறையிலேருந்து குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறையை யார் அனுமதி வாங்கினா? ஸ்டாலின் அரசாங்க அனுமதி தானே வாங்கணும். எழுதுங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எழுதி அனுமதி கேளுங்க. எங்கேயோ இதிலேருந்து வேறு நாட்டிலேருந்து அனுமதி வாங்கணுங்கிற மாதிரி அதுக்கு அனுமதி வாங்கணுமா? KN நேருக்கு மட்டும் அனுமதி வாங்கணுமா? மற்றவனெல்லாம் பொய் எஃப்ஐஆர் போட்டு உடனே உள்ள தள்ளுவாங்களாம். இருங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு அதிகாரியும் விடவே மாட்டோம். சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்குறோம். மனசாட்சி இல்லையா? வாங்குகிற சம்பளம் செழிக்குமா? உங்களுக்கும் குடும்பத்துக்கும் செழிக்குமாயா? எதுவோ அரசு அனுமதி கேட்கணுமா? உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க, நீதிமன்றம் கொடுத்ததுக்கப்புறம் அனுமதி வேணுமா அப்படின்னா ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கிட்டு காமிக்கிறாங்க. எப்படி காப்பாற்றுறான் பாருங்க அரசியல்வாதியை. இது சவுக்கு சங்கருக்கு மட்டும்னா இது ஜிபேயில் நான் 20,000 போட்டிருக்கேன், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போ கடப்பாறையை கொண்டு எதுனா கோடாரியை கொண்டு போய் பீரோவோட வெக்கம் இல்லாமல் இதை மட்டும் செஞ்சுக்கிறது. இங்கே 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கினுங்க அப்படின்னு. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஏன் நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு மறுசீராய்வு மணி போட்டிருக்காங்களா? பாவிங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு தீர்ப்பு வந்தால் அதுக்கு அப்பீல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி அப்பீல் பண்ண துப்பு கிடையாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வசமாக மாட்டியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் காரி துப்புவான்ட்டு மறுசீராய்வு பண்ணுவான். எந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சோ அதிலே மறுபடியும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு போடுற அது இது ஒரு மனுவாகவே எடுத்துக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க சுப்ரீம் ஹைகோர்ட்டில். அதை சொல்கிறாங்க, நாங்கள் மறுசீராய்வு மனு போட்டுருக்கோம். சட்டத்துக்கு தெரிஞ்சவன் தானேயா தெரியும் மறுசீராய்வு மனுவோட இது என்னென்ன சட்டம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும், உனக்கு எங்கே தெரியும்? மறுசீராய்வு மனு போட்டிருக்காங்களாம். குற்றவாளிகளை எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்கள். ஸ்டாலின் மனசாட்சியே இல்லையா? அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? KN நேரு இவ்வளவு அடிச்சிருக்காரு. இத்தனை பாவம் வேலை இல்லாமல் இருந்த சர்வீஸ் கமிஷன் எழுதினவெல்லாம் நம்ம எழுதி நம்முடைய சொந்த திறமையில் வேலை வாங்கலான்னு இருந்தவன் கனவுலெல்லாம் மண்ணள்ளி போட்டிருக்கீங்களே. KN நேரு 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு அந்த வேலையை கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா? நீங்கள் ஒரு முதலமைச்சர் இல்லையா? நியாயத்தை வழங்க வேண்டாமா? மக்கள் பணம் எத்தனை 1020 கோடியை கொள்ளையடிச்சிருக்கான் அந்த ஆள். அவர் KN நேரு கொள்ளையடிச்சிருக்காரு. அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லையா அப்படிங்கிறது தான் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் என்ன, உங்கள் கையில் ஆட்சி மாற்றினது ஜெயலலிதா சொன்னபடி குரங்கு கையில் போய் பூமாலையை கொடுத்த கதை தான். எங்கே நியாயம் நீதி தர்மங்கிறது கொஞ்சமாச்சும் மனசில் இருக்க வேண்டாமா? உயர்நீதிமன்றம் சொல்லியும் கைது பண்ணாமல் அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இங்கே யூடியூப்பில் எவனாச்சும் பேசுனா எழுதிச்சவையா அவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ளே போடுவாங்களாம். இப்போ சவுக்கு கமலஹாசன் பக்கம் நியாயம் இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவோம். யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் தப்பு இருந்தால் தான் எதிர்ப்போம். ஸ்டாலினுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? போன MP எலெக்ஷனில் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து ஒரு ராஜ்யசபா MP வாங்கினார். 4% ஓட்டு இருக்குது அவருக்கு. போனதில் நின்று காமிச்சிருக்காரு. 3% to 4%. 0.4% இருந்தவங்களுக்கெல்லாம் 10 MLA அவங்க சின்னத்தில் நிற்கலாம். அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா MP கொடுப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்தாரு? அப்படியே மனம் வெந்து போய் சாம விட்டுட்டு வெளியில் வர்றாரு. அவர் கமலஹாசன் சாபமே திமுகவை இந்த தேர்தலில் அழித்து விடும். வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, 2 சீட்டு கேட்டோம், அவங்க சின்னத்தில் நிற்கணுங்கிறாங்க. நாங்கள் எப்படி எங்களுக்கு சுயமரியாதை இல்லையா? சுயமரியாதையை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு வேணாம், சீட்டு வேணாம், நிற்கலை சொல்லிட்டு போயிட்டு. கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். இந்த பாவமே உங்களை விடாதியா? பாவம் எவ்வளவு சப்போர்ட் பண்ணார் உங்களுக்கு.
கமலஹாசன் பிரிஞ்சுக்கிட்டீங்களா? ரஜினிகாந்துக்கும் கொஞ்சம் வரேன். உங்களை வலை போடுறதுக்காகத்தான் உங்கள் 2 பேர் இதில் ரெட் ஜெயண்ட் படம் எடுக்கிறேன்னு சூழ்ச்சி பண்ணது. வலை விரிச்சாங்க உங்களுக்கு இதுக்காகத்தான். இப்போ எப்படின்னா உங்களுக்கு படம் மாட்டிக்கிட்டீங்க, அந்த படம் எடுக்க மாட்டான், எலெக்ஷன் முடிஞ்சோடனே அது கேன்சல்டுன்னு சொல்லிடுவான். ஆனால் உங்களை வலையில் போடுறதுக்காக, உங்கள் ரசிகர்களை வலையில் போடுவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி தான். அதனால தான் கமலஹாசனுக்கு 2 சீட்டு, அதுவும் உதயசூரியனில் தான் நிற்கும்.